participants-க்கும் மிக்க நன்றி. And moreover, we thank on behalf of Cyber Society of India, Exnora International, Rotary, Equitas, and Voice of Voiceless. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க எல்லாருமே வந்து கரெக்டா ஆன் டைம் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ ஐ அப்ரிஷியேட் தட். இன்ஃபேக்ட் நம்ம கலியமூர்த்தி சார்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பில்லிங் ஹவர்ஸ் அவரே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து ஜாயின் பண்ணி ரொம்ப நேரம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வந்து இப்போ ஐ வுட் லைக் டு invite Mr. Madhavan, our treasurer, Cyber Society of India, to introduce the speaker, Mr. A. Kaliyamurthy, former SP, Tiruchi district. Mr. Madhavan, sir, over to you. Thank you. அனைத்து நெட்டிசன்களுக்கும் வணக்கம். நமது நண்பர் திரு கலியமூர்த்தி அவர்கள் தமிழக காவல்துறையில் 1976ஆம் ஆண்டு முதல் 35 ஆண்டுகள் பல இடங்களில் சீரிய முறையில் பணியாற்றி கடைசியாக திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக எஸ்பியாக சிறந்த முறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தன் பணிக்காலத்தில் சிறப்பான பல விருதுகளை பெற்றவர். 1980, 83, 86 ஆண்டுகளில் அகில இந்திய காவல்துறை துப்பாக்கி சுடும் போட்டியில் முதலிடத்தை பெற்று தங்கப்பதக்கத்தை வென்றவர். பல சவாலான வழக்குகளை திறம்பட புலனாய்வு செய்ததற்காக சிறந்த புலனாய்வு அதிகாரி என்ற விருதையும் பெற்றவர். 2001, 2006 ஆகிய ஆண்டுகளில் தனது சிறப்பான பணிக்காக தமிழக முதல்வரின் தங்க பதக்கத்தையும் பெற்றவர். 2008ஆம் ஆண்டு இவற்றுக்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல் காவல்துறையின் மிக உயரிய விருதான ஜனாதிபதியின் விருதை மறைந்த ஜனாதிபதி திரு APJ அப்துல் கலாம் அவர்களிடமிருந்து நேரில் பெற்றவர். பணி ஓய்வுக்கு பின் தான் பிறந்த கிராம மக்களுக்கு சிறப்பான மருத்துவ வசதி வேண்டும் என்பதற்காக தன் கிராமத்திலேயே ஒரு மருத்துவமனை ஏற்படுத்தி அதில் தன் மனைவி டாக்டர் சூரியகலா, மகன் டாக்டர் ஆனந்த், மருமகள் டாக்டர் கீர்த்தனா, மருமகன் டாக்டர் கார்த்திகேயன் இவர்களை கொண்டு இன்றளவும் ஏழைகளுக்கு உதவும் வகையில் சிறப்பான முறையில் நடத்தி வருகிறார். மேலும் நமது நண்பர் காவல்துறைக்கு சிறிதும் தொடர்பில்லாத இந்த பேச்சு துறையினை தேர்ந்தெடுத்து தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி இன்றளவும் பல சாதனைகளை புரிந்து வருகிறார். பேச்சுலகில் இன்று வரை யாரும் சாதித்திராத வகையில் 100 நாட்களில் 70 வேறுபட்ட இடங்களில் 70 வேறுபட்ட தலைப்புகளில் 1000த்திற்கும் மேலானவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளில் முக்கிய பேச்சாளராக கலந்து கொண்டு 1 மணி நேரத்திற்கும் மேலாக பேசி உலக சாதனை புரிந்துள்ளார். சமூக ஊடகங்கள், முகநூல், வாட்ஸ்அப், யூடியூப், வானொலி, தொலைக்காட்சி அனைத்திலும் இவரது பேச்சுக்கள் பலராலும் விரும்பி கேட்கப்படுகிறது. உலகில் இவர் போகாத தமிழர் வாழும் இடமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இவர் இன்றளவும் பல நாடுகளில் சிறந்த முறையில் தமிழில் சொற்பொழிவு நிகழ்த்தி பாராட்டுகளை பெற்று வருகிறார். தமிழை இந்த அளவு நேசித்து அதை சிறப்பாக எல்லா இடங்களிலும் சேர்த்த பெருமை இவருக்கு உண்டு. இளைய தலைமுறை, குறிப்பாக மாணவர்களின் எதிர்கால இந்தியாவின் ஒளிவிளக்கு என்பதை உணர்ந்து அவர்களுக்காக பல சிறந்த உரைகளை தமிழகம் முழுவதும் பல பள்ளிகள், கல்லூரிகளில் நிகழ்த்தி அவர்களுக்கு நல்வழி காட்டியுள்ளார். குறிப்பாக இவரின் கல்வியின் முக்கியத்துவம் பற்றிய சொற்பொழிவு தமிழக அரசால் பாராட்ட பெற்று 11ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்தின் பொது தமிழ் புத்தகத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. இவரது தனிப்பட்ட சொந்த வாழ்வில் தன் தாயாரை தெய்வமாக போற்றி இன்றளவும் அவரை பற்றி தன் உரைகளில் நினைவு கூர்ந்து வருகிறார். பெண்களை பற்றி இவர் மிகவும் உயர்வான கருத்துக்களை கொண்டவர். தன் உரைகளில் அவற்றை எடுத்து கூறியுள்ளார். இவர் தன் அறிவு பசிக்கு தீனி போடுவதற்காகவும் தன் ஆற்றும் உரைகளில் தெளிவான சிறந்த கருத்துக்களை சொல்வதற்காகவும் நிறைய புத்தகங்களை படிப்பதை ஒரு வழக்கமாக கொண்டுள்ளார். அதற்காக தன் வீட்டிலேயே மிகச்சிறந்த நூலகம் ஒன்றையும் நிறுவியுள்ளார். இவரின் பணி மென்மேலும் சிறக்க இறைவனை வேண்டிக் கொண்டு நமது நண்பர் திரு கலியமூர்த்தியை பேச அழைக்கிறேன். வணக்கம். அமுதான தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கு இணங்க உயர்ந்த உள்ளத்தோடு
காவல்துறையில் பெற்ற அனுபவங்களையும் சைபர் கிரைமில் பணிபுரியும் போது பெற்ற அனுபவங்களையும் ஒன்று சேர்த்து தான் பெற்றதையும் கற்றதையும் இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவினுடைய தலைவராக என்னை அழைத்து இங்கே முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற பாசத்திற்குரிய அருமை நண்பர் பாலு அவர்களே, தொட்டனைத்தூர் மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்தூர் அறிவு என்பதற்கிணங்க கற்று தெளிந்து காவல்துறையில் பணிபுரிந்த காலத்தில் இருந்து சிபிஐயில் இருந்தாலும் சரி, விஜிலன்ஸ்ல இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் ஈன்றால் பசிகாண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் என என்பதற்கிணங்க மனசாட்சிக்கு ஒத்து வராத எதையுமே இன்று வரை செய்யாமல் என்னை அறிமுகப்படுத்தி இங்கே அமர்ந்திருக்கின்ற அன்பு நண்பன் இந்த சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவினுடைய பொருளாளர் மாதவன் அவர்களே, இதில் இணைந்திருக்கின்ற நண்பர் அசோக்குமார், புருஷோத்தமன் உள்ளிட்ட என்னுடைய நண்பர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக அடக்கம் அமருள் வைக்கும், அறியாமை அடங்காமை ஆறுள் உய்த்துவிடும் என்பதற்கிணங்க அமைதியாக சைபர் வழக்குரைஞராக இங்கே எனக்கு முன் அருமையாக பேசி அமைதியாக அமர்ந்திருக்கின்ற நண்பர் கார்த்திகேயன் அவர்களே, எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கின்ற நண்பர் நாதன் அவர்களே, இதில் இணைந்திருக்கின்ற எக்ஸனோரா மற்றும் ரோட்டரி சங்கத்தை சேர்ந்த பெரியவர்களை, எல்லார் பேர் எனக்கு தெரியும், சொன்னாக்கா அதே நேரம் ஆயிடும். பாலு கொடுத்துருக்கிற டைமுக்குள்ள பேசி முடிக்கணும். அதனால செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்பதற்கிணங்க கற்றலினும் கேட்டல் நன்று என்று இந்த இணையத்தில் இணைந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் அறிவுசார் பெருமக்களுக்கும் என்னை அழைத்தமைக்கும் என்னுடைய பேச்சை கேட்பதற்காக அமைந்திருக்கிற இந்த காரணத்திற்காகவும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி என்னுடைய உரையை துவங்குகின்றேன். முதலிலே இந்த கணினினார் கருத்தரங்கம் தமிழிலே நடப்பது எனக்கு மிகப்பெரிய வியப்பு, மகிழ்ச்சி. பாலு அவர்கள் என்னை அழைத்த போது நான் நினைத்ததை அப்படியே சொல்லுகின்றேன். If I speak in English, it will reach your mind. But if I speak in Tamil, it will touch your heart. Educating the mind without educating the heart is no education at all. சொன்னவன் மேதை அரிஸ்டாட்டில். ஏன் இது அந்த இடத்துல குறிப்பிடுறேன்னா, தாய்மொழியால் மட்டுமே இதயத்தை தொட முடியும். அதோட மட்டும் இல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 7,20,00,000 பேர் 7.2 மில்லியன் செல்போன் யூஸ் பண்றாங்க. அதுல 3.5 கோடி பேர் கிராமப்புறங்களிலே ஆங்கிலம் அறியாதவர்கள் அல்லது புரியாதவர்கள், செமிலிட்ரேட்ஸ். இந்த சூழ்நிலையிலே உள்ளபடியே நீங்கள் உங்களிடம் பேசும்போது எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருகிறது. அழகிய பாஷையிலே பாடுவது பாவம் அல்ல, என்னென்னமோ பாவம், ஏதேதோ ராகம், தலையை ஆட்டும் புரியாத கூட்டம், சேரிக்கும் சேர வேணும் அதுக்காக பாட்டுப்படி, அம்மி அரைச்சவ கும்மி அடிச்சவ நாட்டுப்புறத்துல நாத்து நட்டவ, அத்துணை பேருக்கும் இது சென்று சேர வேண்டும் என்றால் தங்கமே நீ தமிழ் பாட்டு பாடு என்று தமிழிலே பேசுவதற்காக அழைத்ததாகவே உங்கள் முன்னால் நான் உணர்கிறேன். அதைவிட ஒரு மிக முக்கியமான ஒன்று, கார்த்திகேயன் அவர்கள் குறிப்பிட்டதை போல, மெல்ல தமிழினை சாகும் அந்த மேற்கு மொழிகள் இந்த புவிமிசை ஓங்கும் என ஒரு பேதை உரைத்திட்டான். சென்றிடுவீர் 8 திக்கும், கலைச்செல்வம் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர், சொன்னவன் பாரதி. வாயிலே நாவிலே தமிழ் விளையாட வேண்டும், செவியிலே தமிழ் கேட்க வேண்டும், எழுத்திலே இருக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் மீறி நண்பர்களே, வெகுஜனங்கள் உபயோகப்படுத்துகின்ற இந்த கணினியிலே தமிழ் வாழ வேண்டும் என்றால் சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியா இந்த மாதத்திலே தேசிய இணையத்தினுடைய பாதுகாப்பு தினமாக இந்த நாடு அறிவித்திருக்கின்ற தினத்திலே இதுபோல தமிழிலே கணினாரை நடத்துவதை மெச்ச பாராட்டுகின்றேன். ஏனென்றால் தினம் தினம் நான் மேடை ஏறுபவன். அடுத்து பாலு, இப்பதான் நம்ம டைம் ஸ்டார்ட்ஸ். இப்பதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியால பாலு அவரே கொடுத்த தலைப்பு விமன் ஹாரஸ்மெண்ட் இன் சைபர் ஸ்பேஸ், மின் வெளியில் பெண் கொடுமை. என்னுடைய தமிழாக்கம் அது. இதுல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னாக்க, ஸ்டீவ் ஜாப், ஆப்பிள் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப் சொன்ன வரிகள் இந்த இடத்திலே அத்துணை பேரும் நினைவு கூறத்தக்கது. ஆப்பிள் proved that a cell phone can change the world in 10 years. Every once in a while a revolutionary product comes along and changes everything. This magical product, that is cell phone, Apple phone,
reshaped the culture, shaken up the industries, put computer in millions of packets and billions of packets, and made it possible to do just about everything within a few tap on the screen. ஒரு தொடுதல்ல எல்லாமே முடிஞ்சு போச்சுட்டான். இதுல வந்து எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எவ்வளவு பயனுள்ளது எல்லாத்தையும் சொன்னவன் ஆப்பிள் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப். இதை இந்த இடத்துல நான் சொல்றதுக்கு காரணம் நண்பர்களே, அலைபேசி என்பது பேசுவதற்காக மட்டும்தான் என்ற நிலையை மாற்றி எதிலும் எப்போதும் எதற்காகவும் யாரும் இணையத்திலேயே இணைந்திருக்கின்ற காலகட்டம் இது என்பதை கார்த்திகேயன் அழகாக எடுத்து வைத்தார். ஒரு கையகல செல்போன் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டது. இதைவிட மிக முக்கியமான தொழில்துறை இந்த கரோனா காலகட்டத்திலேயே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன், என்ன நடக்கிறது என்று பாருங்களேன். எல்லா இண்டஸ்ட்ரீஸும் நஷ்டத்துல போகுது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எல்லாரும் கஷ்டப்படுறான். ஆனா அமேசான் நிறுவனத்தினுடைய தலைவர் ஜெஃப் பெசோஸ் 179 பில்லியன் டாலர்ஸோட 130 லட்சம் கோடியோட சமீபத்திலே போர்ஸ் பத்திரிகை வெளியிட்ட உலக தரவரிசை பட்டியலிலே பணக்காரர்களிலே முதலிடத்திலே இருக்கின்றார். பில் கேட்ஸ் மைக்ரோசாப்டினுடைய நிறுவனர் இந்த நேரத்திலே 75 பில்லியன் டாலரோட 102 பில்லியன் டாலர் 75 லட்சம் கோடி என்று 2வது இடத்துல இருக்கின்றார். இது எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன்னா, அப்படி என்றால் என்ன நடக்கிறது? படிப்பதற்கு, விளையாடுவதற்கு, பொழுதுபோக்குவதற்கு, நாம் அறிவை தேடுவதற்கு, ஆபத்துக்களை தேடுவதற்கு, அத்துணைக்கும் எல்லோரும் இணையத்திலேயே மூழ்கி கிடந்த காரணத்தினால் அவர்கள் நம்முடைய நேரத்தை கோடிகளாக குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இருக்கின்ற இடத்தில் தான் திருட முடியும் என்ற காரணத்தினால் செல்போனிலே அல்லது இணையத்திலே திருடுகின்ற குற்றவாளிகளும் தங்களுடைய நேரத்தை அதிலே முதலீடு செய்கிறார்கள். ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஜன்பத்ங்கிற இடத்துல எப்படி திருடுறதுங்கிறதுக்கு ட்ரைனிங்கே கொடுக்குறாங்கிறத நண்பர் கார்த்திகேயனை கேட்டீங்கன்னா கதையா சொல்லுவார். ஒரு லேப்டாப்பையும் மரத்தடியில ஒரு செல்போன் ஸ்மார்ட் போனையும் வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சவன் இன்னைக்கு சென்ட்ரலைஸ்டு ஏசியில வகுப்பு நடத்துறான். 7,000 ரூபாய் கொடுத்தா 20 நாள் ட்ரைனிங், என்ன வேணாலும் கத்து கொடுப்பான். அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கோம். இதுல மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, பாதி பேர் பெண்கள். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக வருவதற்கு காரணம் வேற எங்கேயும் போக வேண்டாம். ரிச்சி ஸ்ட்ரீட்ல நீங்க கொண்டு போய் செல்போனை விற்க சொல்லி ஒரு ஆண் பையன் கொடுத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு வாங்குவான் 20,000 ரூபாய் செல்போன். அதே ஒரு பெண்ணு கொண்டு போய் கொடுத்தா, எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன், 3,000 ரூபாய்க்கு வாங்குவோம். ஏன்டா பெண்கள் கொண்டு போய் கொடுத்தா செல்போனை, பழைய செல்போனை விலை கூட கொடுத்து வாங்குறான்னா, அவங்களுடைய போட்டோ இருக்கும், அவங்களுடைய தோழிகளுடைய போட்டோ இருக்கும், ஏதாவது ஆபாசங்கள் அதில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு, அதற்கு விலை கூட என்ற ஒற்றை காரணம் தான். இந்த நேரத்திலே நாம் தெரிந்து கொள்ள விரும்புவது, உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, நண்பர்களே, பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் ஆபாச படங்களை தேடி தேடி பார்க்கும், தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ளுகின்ற பெண்களினுடைய ஆண்களினுடைய எண்ணிக்கை அதிகமாவதை பார்த்து அதிர்ந்து போன இந்த சமூகம் ஒரு ஆய்வினை நடத்தியது. அந்த ஆய்விலே வந்த தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இருந்தது. எப்படி தெரியுமா? 100 பள்ளிகள் கல்லூரிகளிலே 1000 மாணவ மாணவிகளிடம் ஒரு கணக்கெடுப்பு சமீபத்தில் நடத்தினார்கள். 69% மாணவர்களும் 37% மாணவிகளும் தங்களுக்குள் ஆபாச படங்களை பார்க்கிறார்கள், அதை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். இதுதான் இன்றைய நிலை. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக ஆவதற்கு காரணம், அடிப்படை காரணம் இது. இன்றும் இந்த COVID-19 காலகட்டத்திலே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, எந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை செல்போனை தொடாதே, இணையத்தை தொடாதே என்று சொன்னார்களோ, அதே பெற்றோர்கள் ஸ்மார்ட் போனை வாங்கி கொடுத்து இணையத்திலேயே இணைந்திரு, இல்லாவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை பாலாகிவிடும் என்று சொல்லுகின்ற காரணத்தினால், இந்த இளைய சமுதாயம் செல்போனிலேயே இணைந்திருக்கின்ற காரணத்தினால் குழந்தைகள் பார்க்கின்ற ஆபாச படங்களினுடைய எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாக இந்த 8 மாதங்களில் மார்ச் மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு அதிகரித்திருக்கிறது என்பதுதான் ஆய்வுகள் சொல்லுகின்ற உண்மை. அப்படி என்றால் பெற்றோர்கள் எவ்வளவு கவனமாக, குறிப்பாக பெண் பிள்ளைகளை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகிறேன். அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான இந்திய பிஞ்சு குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்லுகிறது. முறையற்ற முறையிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் குடும்ப உறவுகளை கூட கொச்சைப்படுத்துகின்றன. கூச்சமில்லாமல் இளைஞர்கள் இதை பார்க்கின்றார்கள். அதோடு மட்டுமல்ல,
ஃபேன் ஃபிக்ஷன் எனும் காமரசம் ததும்பும் இணையதளங்களை பார்த்த இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் 2 கோடி. எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை நண்பர்களே. இந்த இடத்திலே மூடி வைப்பதை தேடி கண்டுபிடிப்பதிலேயே இந்த இளைய சமுதாயம் முழுமையாக தன்னுடைய நேரத்தை செலவு செய்கிறார்கள். நான் தினம் தினம் ஆயிரக்கணக்கான மாணவர்களை நேரிலே சந்தித்துக் கொண்டிருப்போம், லட்சக்கணக்கான மாணவர்களை சொல்ல போனான். அவர்களிடம் இருந்து நான் தெரிந்து கொண்ட உண்மை, நான் உங்களுக்கு சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் உள்ளவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நீங்கள் போகின்ற இடங்களெல்லாம் பேச வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புவது, செக்ஸ் எஜுகேஷன், பசி உறக்கம் தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு. அது எந்த நேரத்திலே எந்த இடத்திலே எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை இளைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய நபர்கள் சொல்ல வேண்டிய முறையிலே, சொல்ல வேண்டிய வயதிலே, சொல்ல வேண்டிய மொழியிலே சொல்லிக் கொடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். இல்லை என்றால் டிவிக்களும் சினிமாக்களும் இணையதளமும் இந்த இளைய சமுதாயத்தை கையை பிடித்து அழைத்து கொண்டு போய் நண்பர்களே காமரசம் ததும்பும் புதைகுழியிலே இணைத்துவிடும், இறக்கிவிடும் என்பதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று அதற்கு அப்புறம் கண்ணீரை வழிதோடு கையை பிசைந்து கொண்டு பெற்றோர்களும் இளைஞர்களும் இருப்பதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. இதற்கு நான் 2 உதாரணங்களை உங்களிடத்திலே சொல்லுகின்றேன். ஒன்று, எல்லாரும் என்கிட்ட போறப்பெல்லாம் எங்க போனாலும் பெற்றோர்கள் என்ன செய்யணும், பெற்றோர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் இணையத்திலே பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்பதை தயவு செய்து எல்லோரும் சொல்லித்தார்கள். குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு. வாயிலிருந்து வார்த்தைகள் போய்விட்டால் எப்படி திரும்ப எடுக்க முடியாதோ நண்பர்களே, செல்போன்ல இருந்தோ அல்லது இணையத்திலிருந்தோ ஒன்று பரிமாறப்பட்டு விட்டால் திரும்ப அதை நீங்கள் எடுக்கவே முடியாது. இது நிதர்சனம். அதை போலவே 2 கண்கள் மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கின்றன செல்போனுக்கு முன்னால், இணையத்திற்கு முன்னால் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டு செய்கின்ற அத்துணையையும் இணையத்திற்கு பின்னால் 1000 கண்கள் அல்ல இந்த உலகம் பார்க்க முடியும். பெண்கள் குறிப்பாக என்ன நினைக்கின்றார்கள், எத்தனையோ கோடி பேர் பார்ப்பதிலே நாம் இதை தேடி பார்ப்பதை யார் பார்க்க போகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டு மாட்டிக்கொண்டு பிரச்சனைகளுக்கு ஆளாகின்ற பெண்களினுடைய எண்ணிக்கை மிக அதிகம். நிஜ உலக வாழ்க்கையிலே பிள்ளைகள் மீது எவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்வோமோ பெற்றோர்கள், இந்த நிழல் உலக ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கும் பெற்றோர்கள் அந்த நிலைக்கு இருந்தே ஆக வேண்டும். அதற்குரிய அந்த ஜாக்கிரதையை எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும். எப்படி கடலுக்கு போனால் நம்மை அறியாமலே பெரிய பிள்ளைகளை கூட தண்ணீரிலே காலை வைக்கும் போது கையை பிடித்துக் கொள்கிறோமோ, எப்படி ஒரு கேஸ் சிலிண்டரை யூஸ் பண்ணும்போது ஜாக்கிரதையா யூஸ் பண்றோமோ, எப்படி டிராபிக்ல போகும்போது டிராபிக் ரூல்ஸை மதிச்சு நடக்கிறோமோ, உங்க சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவிலேயே நான் பார்த்தேனே, ஸ்டாப், திங்க், டச், இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் நீங்க நினைச்சு செஞ்சீங்கன்னாலே இதுல நிறைய பரிமாறப்படாது. பாதி இது நீங்க அனுப்பணுங்கிறத அனுப்ப மாட்டீங்க. யங் என்டர்பிரைனர்ஸ் மீட்டிங்காக அமெரிக்கால போய் நான் பேச போயிருந்தேன். அங்க அவர்கள் சொன்னது, வேண்டாத குரூப்ல இருந்தெல்லாம் வெளியில வந்துட்டேன் சார், வேண்டாத வாட்ஸ்அப் எல்லாம் பாக்குறது இல்ல சார், எல்லா இமெயிலும் தேவையானது மட்டும்தான் யூஸ் பண்றேன், எனக்கு அவ்வளவு நேரம் கிடைச்சிருக்கு, அதனாலதான் நான் வாழ்க்கையில பெரிய பணக்காரனானே. எடுத்தோன்னு பேசுறான் 25 வயசு உள்ள பையன். அப்படின்னா நம்ம எங்க இருக்கோம் பாருங்க. நீங்க ஸ்கிரீன் டைம் பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் எவ்வளவு நேரம் பாக்குறீங்கன்னு. உங்களை அறியாம நீங்க நினைச்சதை விட அது அதிகமா தான் இருக்கும். இது எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியது. See, being a positive role model is the fastest and most powerful way to teach children, because children do not hear your words as deeply as they feel your actions. பிள்ளைங்க நீங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க, நம்ம செய்யறது தான் செய்வாங்க. பிள்ளைகள் ஒரு பக்கம் ஆன்லைன்லயும், நம்ம ஒரு பக்கம் இணையத்திலையும், அது ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருக்கட்டும் அல்லது பொழுதுபோக்கா இருக்கட்டும், இணைந்திருந்தா அப்பா அம்மா செய்யறது தான் புள்ள செய்வான். நீங்க செய்யறத நிறுத்தலைன்னா அவன் செய்வான்னு எதிர்பார்க்கிறது. வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு போன் வந்துச்சுன்னா அப்பா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு போய் சொன்னா அவன் திரும்ப வெளியில போய் நான் ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வந்தேன்னு சொல்லி சினிமாவுக்கு போயிட்டு வந்தா செய்வான். இதுதான் இன்றைய நடப்பு. இதை தெரிந்து கொள்ள வேண்டியது நாம் தான். என்கிட்ட மற்றவர்கள் கேட்கின்ற இன்னொரு கேள்வி, வாட்ஸ்அப் பாதுகாப்பானது தானா? நான் ஒண்ணு சொல்றேன், இது உங்களுக்கு சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும் நான் சொல்லல, உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், மற்றவர்களுக்காக சொல்லுகின்றேன். பாலு சொல்லும் போது ரொம்ப டெக்னிக்கலா இல்லாம எல்லாருக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா இருக்கணும்னு சொன்னாரு. அதனாலதான் நான் இப்படி பேசுறேன். இதுல இப்போ சைபர் ஸ்டாக்கிங்கா இருக்கட்டும், சைபர் புரோனோகிராஃபியா இருக்கட்டும், அல்லது மார்பிங்கா இருக்கட்டும், அல்லது டிஃபமேஷனா இருக்கட்டும், அல்லது ஃபிஷிங்கா இருக்கட்டும், ட்ரோலிங்கா இருக்கட்டும், எதா இருந்தாலும் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புவது, எல்லாத்தை விட அதிக தவறுகள் நடப்பது 40 கோடி பேர் உபயோகப்படுத்துகின்ற வாட்ஸ்அப்லன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். வாட்ஸ்அப் மிகவும் பாதுகாப்பானது. இத வாட்ஸ்அப் நிறுவனத்திட்ட கேட்டாலே அவன் சொல்லுவான். ஏன் பாதுகாப்பானதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவான், எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். என்கிரிப்ட் பண்ணி தான் யாரு அனுப்புறாரோ அவர்கிட்ட இருந்து போய் சேருபவர் வரை, உதாரணமா புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பூட்டு போட்டு தான் தகவல்கள் பரிமாறப்படுகின்றன, உரைகள் பரிமாறப்படுகின்றன, இப்படி எல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி
வாட்ஸ்அப் கம்பெனி சொல்றான். என்ன காரணம்? சர்வர்ல வந்து எந்த ஒரு ஸ்பீச்சும் வாட்ஸ்அப்ல சேவ் பண்ணி வைக்கிறது இல்ல. நீங்க அனுப்பும் போது இப்ப நான் பாலுக்கு அனுப்புறேன் அல்லது மாதவனுக்கு அனுப்புறேன்னா அவர் ஆஃப்லைன்ல இருந்து அது சர்வர்ல கொஞ்ச நேரம் இருக்கும். அது ஆன்லைன் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா சர்வர்ல இருந்து போயிடும். சர்வர்லயும் சேர்த்து வைக்கிறது இல்ல. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த ஒரு பாதுகாப்பை தெரிந்து கொண்டுதான் தீவிரவாதிகள் மிக அதிகமாக வாட்ஸ்அப்பை யூஸ் பண்றாங்க. இந்தியா அரசாங்கம் வாட்ஸ்அப் நிறுவனத்திட இந்த பாதுகாப்பெல்லாம் வேண்டாண்டா, சர்வர்ல சேவ் பண்ற மாதிரி சொல்லு, எங்களால வந்து தீவிரவாதிகளை வந்து மானிட்டர் பண்ண முடியலன்னு கேக்குறாங்க. பயனாளிகளினுடைய பிரைவசி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் இன்னமும் அதுல நிலைத்து நிற்கிறாங்க. இதனால பாதுகாப்பு அம்சம் எங்கள்கிட்ட ஒன்றும் குறைவில்லைன்னு வாட்ஸ்அப் நிறுவனம் சொல்லுது. ஆனால் நண்பர்களே, மெசேஜை பெறுபவர், உங்களுடைய உரையாடலை கேட்பவர், அவருடைய போன்ல என்கிரிப்ட் செய்யப்பட்டு இந்த மெசேஜோ போட்டோவோ உரையாடலோ சேமிக்கப்படுவது இல்லை. சுஷாந்த் சிங்கினுடைய மரணத்தில் நிழல் உலக தாதாக்களிலிருந்து நடிகைகள் வரை விசாரணை தொடர்ந்து சிலர் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு காரணம் வாட்ஸ்அப் உரையாடல்கள் லீக் ஆனதுதான். இவ்வளவு பாதுகாப்பு இருக்கும்போது எப்படி வாட்ஸ்அப் உரையாடல் லீக் ஆகுது? ஒரே காரணம், பெறுபவருடைய போன்ல என்கிரிப்ட் பண்ணப்பட்டு சேவ் பண்றது இல்ல. கூகுள் டிரைவா இருக்கட்டும், ஐக்ளவுடா இருக்கட்டும், பத்திரமா நல்ல முக்கியமானதெல்லாம் எடுத்து நம்ம வச்சுக்கணும்னு வச்சுக்கிறோம்ல, அங்கேயும் என்கிரிப்ட் பண்ணி சேவ் பண்ணப்படுவது இல்லை. இதை வாட்ஸ்அப் நிறுவனம் விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதில்லை. ஒருத்தனோட செல்போன் கிடைச்சிச்சுன்னா செல்போன் குளோனிங்கிறது வந்து 15 வருஷமா காவல்துறையில நடைமுறையில் இருக்கிறது. IMEI நம்பர், இன்டர்நேஷனல் மொபைல் இன்ஸ்ட்ருமெண்டோட ஐடென்டிட்டி நம்பர்ல ஆரம்பிச்சு சிம், சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல்ல இருந்து OTP வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுக்க முடியுமா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். அவ்வளவையும் திரும்ப எடுக்க முடியும். மெசேஜா இருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட்டா இருந்தாலும். இப்படிதான் இதுக்கு லீக் ஆகுது. அதோட மட்டும் இல்ல, இதே வாட்ஸ்அப் இவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறதே இப்படி லீக் ஆனா பாக்கியெல்லாம் எப்படி இருக்கும்னு பாத்துங்க. எதை வேண்டுமானாலும் பாலு சொன்ன மாதிரி எதுவுமே 100% செக்யூரிட்டி இல்லாத ஒரே இடம் இதுதான் நான் அடித்து சொல்வேன் முன்னாள் காவல்துறை அதிகாரியாக. அதோட மட்டும் இல்ல, இளைய தலைமுறை வளரும் போதே வக்கிரத்தை கற்றுக்கொண்டு வளர்கிறார்கள் என்பதற்கு நிறைய உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். நேரம் கருதி உண்மை சம்பவத்தை பதிவு செய்கின்றேன் நண்பர்களே. இளைய தலைமுறை திசை மாறி போவதற்குள் அவர்களை தெளிவடைய செய்ய வேண்டியது இங்கு அமர்ந்திருக்கின்ற உங்களை போன்ற பெரியவர்களுடைய தலையாய கடமை என்று நான் நெஞ்சார நினைக்கின்றேன். ஒரு ஒரு அப்படியே சொல்றேன், கேட்டுக்குங்க. மச்சான், நான் அந்த பொண்ணுக்கு போன் பண்ண போறத கவனிச்சுக்கிட்டே இரு. அவ எங்க கூப்பிடுறாளோ அங்க வர்றதா நான் சொல்லிடுறேன். கண்டிப்பா வருவாடா. நானும் இன்னும் 2 பேரை அழைச்சிட்டு போய் இன்னைக்கு எப்படியாவது அவளை டேஷ் டேஷ் டேஷ். இது ஏதோ சினிமால வர்ற வில்லன் பேசுற வசனம் இல்லைங்க. 15 வயதிற்கு உட்பட்டவர்கள் பாய்ஸ் லாக்கர் ரூம் என்று ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிச்சு பெண்களினுடைய ஆடை இல்லாத உடல்கள், 15 வயதிற்கே குறைந்தவர்கள், நன்றாக 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள், பெண்களினுடைய அந்தரங்கங்கள், உடலுறவுகள், பாலியல் வன்முறைகள் அத்துணையும் இந்த சேட்ல ஸ்கிரீன்ஷாட்ல லீக் ஆனது. டெல்லி அதிர்ந்து போனது. டெல்லி காவல்துறை விழித்துக் கொண்டது. சைபர் கிரைம் பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்ததோடு மட்டும் இல்லாமல் 15 வயது சிறுவனை கைது செய்து அவனோடு இருக்கின்ற 27 பேரை டெல்லி காவல்துறையினுடைய விசாரணை வளையத்திலே கொண்டு வந்திருக்கிறது. கண்ணில் நீர்மல்க பெற்றோர்கள் போய் அங்கே நிற்கின்றார். எங்கே போய் கொண்டிருக்கின்றோம் நாம்? இதற்கு என்ன காரணம்? நண்பர்களே, உங்களுக்கு எனக்கு 35 வயசுல தெரிஞ்சது அவனுக்கு 15 வயசுல தெரியும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மெச்சூரிட்டி வர்றதுக்குள்ள நாலேஜ் வந்துருது. நமக்கெல்லாம் அது மாதிரி இல்ல. அதனாலதான் நம்ம நல்லா இருந்தோமான்னு தெரியல. இப்படி வரும்போது அவன் என்ன செய்யறான்? உலகத்துல எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க போல இருக்கு, இதுலதான் பெரிய இன்பம் இருக்கு போல இருக்கு, இதை செய்யலைன்னா நம்மளுக்கு மிகப்பெரிய இழப்பு வந்துடும் போல இருக்கு, இப்படி நினைச்சுக்கிட்டு இந்த இளைய தலைமுறை தடுமாறி நிற்கின்றது. அவர்களை முறைப்படுத்த வேண்டிய சமுதாயத்தினுடைய கடமையோட நம்முடைய கடமை, மிகப்பெரிய கடமை நமக்கு இருக்கிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த நேரத்துல ஒரு முக்கியமான தகவலை சொல்றேன். இந்த வாட்ஸ்அப் எவிடன்ஸை வச்சு ஒரு கன்விக்ஷன் கொடுத்திருக்காங்க. பெரும்பாலும் உங்களுக்கு சைபர் சொசைட்டில இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சமீபத்தில் நடந்த வழக்கு. ஜிண்டால் பல்கலைக்கழகத்துல 3ஆம் ஆண்டு சட்ட கல்லூரியிலே சட்டப்படிப்பு படிக்கின்ற மாணவர்கள் கிருத்திக், கரண், சின்கா என்ற 3 பேர். MBAல போய் ஒரு பொண்ணு சேர்ற அறிவுள்ள பெண், அழகான பெண், ஏதும் அறியாத பேதை பெண்.
இவன் 3 பேரும் பணபலம் வாய்ந்தவன். நேரம் கருதி வேகமாக சொல்லுகின்றேன். இந்த ஹிருத்திக் சேலஞ்ச் பண்றான். இவள்கிட்ட நான் Facebookல வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கொடுத்து, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ண வச்சு, இவளை கெடுக்கிறனா இல்லையா பாருன்னு சொல்லி நட்பாகிறது. 3 தடவை அவ அக்செப்ட் பண்ணல, 4வது தடவை அக்செப்ட் பண்ணிடுறான். இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புவது, Facebookல இனம் தெரியாதவர்கள்ட்ட தயவு செய்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்காதீங்க, வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க. பால் அடிக்கடி சொல்லுவாரு, அந்த பக்கம் இருக்கிறவன் ஆனா பெண்ணானே தெரியாதுடா, ஏன்டா Facebookல அப்படி விளையாடுறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில அவ அக்செப்ட் பண்ணிடுறான். நட்பாகிறது, காதலாகிறது. நண்பர்களே, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு, நிஜ சம்பவம், கதையல்ல, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபாச படத்தை அனுப்புகிறான். அந்த பேதை பெண் ஒரு நெடி எடுத்த தவறான முடிவு அவளுடைய வாழ்க்கையை அடுத்த 3 ஆண்டுகளுக்கு சுக்குநூறாக கிழித்து போட போகிறது என்பதை அறியாத பெண் குளிக்கும் போது ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சான். ஆப்பிள் ஐக்ளவுட்ல வச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போட்டுருவேன்னு சொல்லி அவனும் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி இறுதியாக பெற்றோர்களுக்கு தெரிந்து இங்கிருந்து விமானம் பிடித்து போகிறார்கள். போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ்ல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறான். அவங்க குற்றவாளிகளுடைய பின்புலத்தை பார்த்து. அதற்கு பிறகு வந்து சுப்ரீம் கோர்ட் போறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஹஸ் given direction to register a case and investigate. ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேட் பண்ணி சார்ஜ் போடுறார். சுனிதா என்ற ஒரு பெண் நீதிபதி மிகவும் நியாயமான, திறமையான, தைரியமான நீதிபதியிடம் போகிறது. ஒரு வாட்ஸ்அப்ல நம்ம அனுப்பிச்சோம்னாக்க பார்த்தாங்கன்னா அங்கிருந்து ப்ளூ டிக் வந்துச்சுன்னா, செகண்டரி எவிடன்ஸாவே வாட்ஸ்அப் எவிடன்ஸை எடுத்துக்கிற இந்த காலகட்டத்துல, பிரைமரி எவிடன்ஸை எடுத்துக்காத இந்த காலகட்டத்துல, நண்பர்களே, அந்த பெண் நீதிபதி துணிச்சலோடு, இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஏ ஃபிங்கர் பிரிண்ட், கன்க்ளூசிவ் ப்ரூஃப். ஏன் ஃபிங்கர் பிரிண்ட் சொல்றாங்க? நோ டூ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வில் பி ஐடென்டிக்கல் அன்லெஸ் இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் த சேம் ஃபிங்கர் ஆஃப் த சேம் பர்சன். அத மாதிரி எடுத்துக்கிட்டு நீ அனுப்பிச்சு அவன் பார்த்து உனக்கு புளுட்டிக்கு வந்தா நீ தாண்டா அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லி ஹிருத்திக் கரண் என்ற 2 பேருக்கும் 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை, 3வது குற்றவாளிக்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு கூறியிருக்கின்றார். இதையெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கட்டாயம். நண்பர்களே, கல்லூரியிலே படிக்கும் போது செல்போன்லயே ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கா. அவளை நம்பரை வாங்கி ஒருத்தன் பேசுறான். 2 பேருக்கும் தொடர்பு வருது. நடந்த சம்பவம், இதயத்தை கணக்க வைக்கும் சம்பவம். 1000 சம்பவங்களை சொல்ல முடியும். எனக்கு தெரிந்த நிஜ நிகழ்வுகளை மட்டும் விசாரித்த வழக்குகளிலேயே பதிவு செய்கின்றேன். அவன் இவளோட தொடர்பு வரான். இந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க. கோயம்புத்தூரை சேர்ந்த பெண், சென்னையை சேர்ந்த பையன். 2 பேருக்கும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இவன் அவளை விட்டுட்டு வந்துடுறான். இவனுக்கு பொண்ணு பாக்குறாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற பொண்ணை பார்த்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இவன் அந்த தொடர்பை சொல்லல. அந்த பெண் கன்சீவ் ஆயிடுறான். கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் அது தெரிஞ்சு அவனுக்கும் அவளுக்கும் சண்டை வந்து அந்த பெண்ணை வந்து விரட்டி விட்டுறான். முதல்ல உள்ளவன். இந்த 2வது கோயம்புத்தூர் பெண்ணை திருமணம் பண்ண பாருங்க, 9 மாசம் பிரச்சனை இல்லை, 3 மாசம் கன்சீவா இருக்கேன்னு கணவன் வந்தவன சொல்றான். சொன்னோன்னா கருவை கலைச்சிருங்க. ஐயோ, கருவை ஏங்க கலைக்க சொல்றீங்க, இது வந்து முதல் கரு அப்படிங்கிற பேதை பெண். ஆனா அவன் சொல்றான் கலைச்சே ஆகணுங்கிறான். முடியாதுன்ட்டு சண்டை வருது, வீட்டுக்கு போயிடறான். 10 மாசம் ஆச்சுங்க, குழந்தை பிறந்துருச்சு. இவன் போய் பார்க்கல. 4 பேரும் போய் பெற்றோர்கள் அவனை கூப்பிடுறாங்க. பெண், பையன் 2 பேருடைய பெற்றோர். குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியலடா. இவன் போறான். மருமகன் மனம் திருந்தி வந்து விட்டான் என்று மகிழ்ச்சி கடலில் ஆளுகின்றார். நண்பர்களே, நடந்தது என்ன தெரியுமா? இரவு தங்குகின்றான். தானாடா விட்டாலும் தசையாடும் என்று விழித்து பார்க்கின்றாள். பக்கத்திலே குழந்தை இல்லை. உட்கார்ந்து விழித்துக் கொண்டிருந்த கணவன்ட்டு எங்க குழந்தைன்னு கேட்கிறா. கிணத்துல போய் பார்த்து தூங்குது. தான் பெற்ற குழந்தையை தானே கிணற்றில் போட்டு கொண்டு விட்டான். சேம் ரிப்ளிகா. நேரம் கருதி சொல்லவில்லை. சென்னையை சேர்ந்த பையன், திருப்பூரை சேர்ந்த பையன், பொண்ணு 2 பேரும் பெங்களூர்ல வேலை பார்க்கறாங்க. இவன் கிணற்றுல போட்டு கொள்றான், அவன் செவுத்துல அடிச்சு கொள்றான். 2 குழந்தையும் செத்து போச்சு. 2 பேரும் கம்பி என்றான். 2 பெண்களும் கணவன் இருந்தும் விதவையாக. அத்துணைக்கும் காரணம் செல்போன். அதனாலதான் சொன்ன, ஒரு கையகல செல்போன் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விட்டது. இதெல்லாம் நம்ம சொல்றதை விட நண்பர்களே, இந்த பெண்களினுடைய பெருமையை நாம் மனதிலே பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு பதிய வைத்தால் மட்டுமே, திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்பதை போல நம்மால் இதிலிருந்து வெற்றி பெற முடியும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமாமா. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் பாரதி. 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளைகான். ஆணும் பெண்ணும் நிகரென கொண்டால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்கும். அதனால்தான் பாரதி சொல்லுவான் அழகாக, பெண் என்பவள் ஆண் என்ற குருட்டு ஆண்தனத்தால் தொட்டு உணர முடியாத அற்புத யானை, கண்டு உணர முடியாத பேரொளி, அதனால்தான் யாதுமாகி நின்றாய் காளி என்று பெண்ணினுடைய பிரம்மாண்டத்தை பாரதி கூறினான். பிள்ளைகளிடம் இதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது நண்பர்களே. அது மட்டுமா? அதற்கு முன்னால் திருவள்ளுவர். நண்பர்களே,
பெண்ணில் பெருந்தக்க யாவுள என்று அறத்துப்பாலிலே கேள்வியை எழுப்பிய வள்ளுவர் பெண்ணே பெருமையுடைத்து என்று பொருட்பாலிலே பதில் சொல்லி பெண்ணில் பெருந்தக்கது இல் என்று காமத்துப்பாலிலே அறுதியிட்டு உறுதியாக கூறி சென்றிருக்கின்றார். இதை நான் சொல்லுவதற்கு காரணம், இந்தியாவே எடுத்துங்களேன், 130 கோடி பேர், 65 கோடி பேர் பெண்கள், 65 கோடி பேர் ஆண்கள். பெண்ணிடத்தில் பிறக்கிறோம், பெண்ணிடம் பால் குடித்து வளர்கிறோம், பெண்ணை மனைவியாக்கி மகிழ்கிறோம், பெண் குழந்தையை பெற்று பேருவகை அடைகிறோம். ஆனால் பெண்ணிற்குரிய மரியாதையை தருகிறோமா, பெண்ணை நன்றாக நடத்துகிறோமா என்றால் சத்தியமாக இல்லை. இதை ஏன் நான் இவ்வாறு குறிப்பிடுகின்றேன் தெரியுமா? நீங்கள் யோசித்து பாருங்களேன். காதலிக்க பெண் வேண்டும், கட்டி அணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் செய்ய பெண் வேண்டும், வீடு பெருக்க பெண் வேண்டும், சோறு சமைக்க பெண் வேண்டும், கொஞ்சி மகிழ பெண் வேண்டும், கல்யாணம் செய்ய பெண் வேண்டும், குழந்தை பெற பெண் வேண்டும், குழந்தை மட்டும் ஆண் வேண்டும். இது எந்த விதத்தில் நியாயம்? சிந்தியுங்கள். இதை எதற்காக இந்த இடத்துல குறிப்பிடுகிறேன் தெரியுமா? கள்ளிப்பால் கொடுத்தது போக, முழு நெல் கொடுத்தது போக, களைத்தும் கரைத்தும் அழித்தது போக, மீதமுள்ள 65 கோடி பேர் பெண்கள், 65 கோடி ஆண்களும் அந்த பெண்கள் பெற்றுக் கொடுத்த சீதனம் தானே. யாரால் மறுக்க முடியுமா இதை? அப்படி இருக்கும்போது இந்த பெண்களுக்கு இயற்கை கூட உதவி செய்வதில்லை நண்பர்களே. எப்படி தெரியுமா? 10 பருவத்திலே இந்த பெண்கள் வளரும் போது ஆணிலே சிற்சில மாற்றங்களை உடலிலே ஏற்படுகின்ற இந்த இயற்கை பெண்ணினுடைய உடலிலே மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்குகிறது. அதற்கு மன முதிர்ச்சி இல்லாததால் அந்த பெண் பிள்ளைகள் 10 பருவத்திலே பள்ளிக்கூடத்திலே நான் சென்று பேசும்போது அவர்கள் கேட்கின்ற கேள்வியை பார்த்து இதனை சொல்லுகின்றேன், தடுமாறுகிறார். குழந்தை பேற்றுக்காக திறக்கப்படுகின்ற பெண்ணினுடைய வயிறு அவளுடைய உடல்நிலையை புரட்டி போட்டு விடுகிறது. எத்தனை ஆண்கள் இதை உணர்கிறோம்? 50 வயதிற்கு மேலே மானோபாஸ் பீரியடிலே அவளுடைய உடலும் மனமும் அவளை விட்டு தானாக நழுவி போய்விடுகிறது என்பது உளவியல் கூற்று. இதையெல்லாம் மீறி கருப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய் என்று பெண்களுக்கே உரிய நோய்களை சுமந்து அதற்குரிய சிகிச்சைகளோடு இந்த ஆண் வர்க்கத்திற்கு தொண்டு செய்வதையே தன்னுடைய தொழிலாகவும் தன்னுடைய கடமையாகவும் கொண்டு இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் இந்திய பெண்கள். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? ஒரு தலைவலி ஜலதோஷம்னா 2ஆம் உலகப் போரே வீட்டுல நடக்கும். அவர்களுடைய உடல்நிலையை பற்றி நாம் கிஞ்சித்தும் கவலைப்படுவதில்லை. பெலிக்கான் பறவை என்று பௌராணிக் கதைகளிலே ஒரு பறவை வரும். நண்பர்களே, தன் குஞ்சுகளுக்கு இரை கிடைக்காத போது அது தன்னுடைய அலகை கீறி அந்த அலகினால் வழிகின்ற இரத்தத்தை பிடித்து குஞ்சுகளுக்கு ஊட்டி தான் பசியாறும். இதுதான் நடக்கின்ற சம்பவம். ஒவ்வொரு பெலிக்கான் பறவையாக நம் வீட்டிலே அத்துணை பேர் இருக்கின்றார்கள். இந்த இடத்திலே ஆண்களுக்கு பிரெஞ்சு நாவலிஸ்ட் வில்லியம் குட்டிங் சொன்ன வார்த்தையைத்தான் நான் சொல்ல விரும்புகின்றேன். ஐ திங்க், அவன் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்றான். ஐ திங்க் women are foolish to prove they are equal to men. They are far superior. They are far superior and always have been. Whatever you give to a woman, she will make it greater. If you give her a sperm, she will give you a child. If you give her a groceries, she will give you a meal. If you give her a house, she will give you a home. If you give her a smile, she will give you her heart. Whatever she receives, she will enlarge and multiplies it. My dear friends, just I want to tell you one thing. If you give her any crap, be ready to receive a ton of shit. பெண் ஒன்று புயலாகிறது, புயல் ஒன்று பூ ஒன்று புயலாகிறதெல்லாம் படிக்கிறோமே. சமூக வலைதளத்துல எவ்வளவு ஆனானப்பட்டவங்கலாம் தானா நடிக்கிறத பாக்குறோம்ல. பெண்கள்கிட்ட போய் தவறா நடந்ததுனால திரும்பி அவ என்ன கொடுக்குறாங்க. அந்த காலம் வந்து விட்டது. அதனால் இனிமேல் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தே வேண்டும். பெண்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, women are trying to prove that women can do anything like men. Women were not created to do what men can do. Women were created to do what men cannot do. நண்பர்களே, ஒரே நிமிடத்திலே முடித்து விடுகின்றேன். இங்கிருந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலே விவேகானந்தர் உரையாற்றுவதற்காக சென்றிருந்த காலத்திலே பெண்ணின் பெருமையை பற்றி பேசி அமர்கிறார். அப்போது அங்கே எழுந்த எட்வின் மெர்வின் என்ற பேராசிரியர், பெண்களை மனைவியை கொடுமைப்படுத்துகிற தேசத்திலிருந்து வந்து பெண்ணின் பெருமையை எங்களுக்கு சொல்ல வந்து விட்டீர்களா என்று விவேகானந்தரை கூட்டத்திலேயே அவமானப்படுத்தி விட்டார்.
அரங்கம் அமைதியானது. நடந்த நிகழ்வு நண்பர்களே. அடுத்த ஒரு நொடிக்குள் வீரத்துறவி விவேகானந்தரிடமிருந்து பதில் சீறி பாய்ந்தது. என்ன சொன்னார் தெரியுமா? இந்தியாவிலே நாங்கள் என்ன செய்கின்றோம், மேலை நாட்டிலே நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பதை என்னுடைய பதிலை கேட்டுவிட்டு முடிவு செய்யுங்கள் பேராசிரியர் எட்வின் மெர்வின் அவர்களே என்று கூறிய விவேகானந்தர், இந்தியாவிலே எங்கள் மனைவியை தவிர மற்ற பெண்களை நாங்கள் தாயாக பார்க்கின்றோம். ஆனால் மேலை நாட்டிலே நீங்கள் உங்கள் தாயை தவிர மற்ற பெண்களை மனைவியாக பார்க்கின்றீர்கள். யாரடா பெண்களை அவமானப்படுத்துவது என்று சொன்னவுடன் எட்வின் மெர்வின் அப்படியே அமர்ந்து விட்டார். அரங்கத்திலே கைகோசம் அடங்க ஒரு நிமிடமானது. நண்பர்களை, வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையிலே பேசிவிட்டு நான் திரும்பி வரும்போது பெண்கள் மாநாட்டிலே சேர்ந்துவிட்டு 2 பெண்கள் என்னுடைய விமானத்திலே வந்தார்கள். 18 மணி நேர விமான பயணம். உங்களுடைய நம்மை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் மற்றவர்கள்? நாம் எந்த இடத்திலே இருக்கின்றோம்? பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் என்று நினைவகற்றாது என்று சொல்லுகின்றார்களே, ஏன் தெரியுமா? மேலை நாட்டினருடைய நடை உடை பாவனைகளை பார்த்து நம் தமிழ் பெண்களும் இந்திய பெண்களும் வியந்து போய் நிற்க, மேலை நாட்டு மாநாட்டு தலைவி நம் பெண்களிடம் வந்து, உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம் என்று சொல்ல, எப்படி தோற்றீர்கள் என்று கேட்க, அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உடன்பாட்டை, உலகம் போற்றும் உடன்பாட்டை நீங்கள் உடைக்கவில்லை, நாங்கள் உடைத்து விட்டோம், அதனால் உங்களிடம் தோற்று போய்விட்டோம் என்று சொன்னார். ஆனால் நம்ம எங்கே போய் கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய நிலை இப்ப எங்கே இருக்கின்றது? நாம் இப்போது விழித்துக் கொள்ள வேண்டியது காலகட்டத்தினுடைய மிக மிக அவசியம். தேடி சோறு நிதந்தென்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பெரும் கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாரதி கூறுவதை போல சும்மா அப்படியே பிறந்தோம் வளர்ந்தோம் போவோம. இப்ப நீங்க செய்றீங்களே சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியால, அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் காட்டிடை பொந்தினில் இட்டேன் வெந்து தணிந்தது காடு தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என்பான் பாரதி. சின்ன வேலை தானே, கொஞ்சம் பேர் தானே, 100 பேர் தானே, 200 பேர் தானேன்னு கவலையப்படாதீங்க. இத மாதிரி ஆரம்பிக்கிறது தான் விழுது விட்டு பெரிய ஆலமரமாக வளரும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.